நண்பர் தான். மாரிமுத்து. ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ளை இவர் தான். மிஸ்டர் தமிழ்நாடு புதுக்கோட்டையில் வச்சு பார்த்தேன். அவர்கிட்ட பேசலை. அப்போ அவர் ட்ரங்க் நம்பரு 67. இப்போ ஞாபகம் அவர் 65 to 70 கேட்டகரியில் பண்ணா. இப்படி ஒரு பாடி பில்டரை நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் இவர் சைலண்டாக இருந்தார். ஸ்டேஜில் பார்த்து அரண்டோம். நான் நிறைய வகையான ஜிம்ஸ் பார்த்துருப்போம். ஆனால் நான் வந்து பார்த்து சர்ப்ரைஸ் பண்ணதில் ஒரு ஓப்பன் ஜிம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிம் தான். மேக்ஸிமம் நாங்களே செஞ்ச ஜாமான் தான். ஃப்ரெண்டு சூப்பர். அந்த ஃபீல் எப்படி இருக்குது ஜிம்மில் அதனால கப்பலுக்கு நங்கூரம் போடுவாங்க, ஜிம்முக்கு நங்கூரம் போட்டு வச்சிருக்காங்க நடுவுலையே. நங்கூரமா? ஆமா, நங்கூரம் போட்டிருக்கீங்க நடுவில். இல்லை சார், இது வந்து மன்னர் காலத்தில் உள்ள உடற்பயிற்சி கருவி. இதுலேயே நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம். நம்ம டம்பல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். என்னோட அருமை என்னன்னு என்ன நேசிக்கிறவங்கள தவிர வேற யாருக்கும் தெரியாது. Masit, the protein factory, North Usman Road, T Nagar, Chennai. சொன்னா காலைல ராஜபாளையம் ரீச் ஆகிடுச்சு. ஒரு இல்லையா ஒரு மிளகு பால் சாப்பிடலாமா? கண்டிப்பா. மிளகு பால் இல்லை, ஒரு மிளகு பால் ஒரு டீ ஒன்று. அவங்களுக்கு மிளகு பால் 3 மிளகு பால் ஒரு டீ. ஆமாம், இந்த பிஸ்கட் மாதிரி இருக்குது. அண்ணன் கடையில் டீ சாப்பிட்டோம். அதான் அண்ணன் டீ கடையோட மெனு இன்னொரு ஆஃபர் மெனு ஒன்று காட்டுறாங்க. சாதாரண ஆஃபர் கிடையாது. 1 கிலோ பிரியாணி, மட்டன் பிரியாணி வாங்கினா 1/2 கிலோ பிரியாணி ஃப்ரீ. மட்டன் பிரியாணி? ஆமா, 1 கிலோ வாங்கினா 1/2 கிலோ ஃப்ரீ. சிக்கன் ரைஸ் நீங்கள் 100 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா சில்லி உங்களுக்கு ஃப்ரீ. 10 புரோட்டா வாங்கினீங்கன்னா 5 புரோட்டா ஃப்ரீ. எப்படி இதெல்லாம் கட்டுப்படி ஆகுது? ஒரு வியாபாரம் வந்து அதிகமாகும்னா அந்த லாஸ்ட் அதில் பார்த்துக்கலாம். மக்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கிறோம், நம்மளும் சந்தோஷமா இருந்துக்கலாம். அது வந்து நம்ம கொடுக்கறது பெருசு கிடையாது. 10 பேர் சாப்பிட்ற இடத்துல 20 பேர் சாப்பிட்டாருன்னா அந்த 10 பேர் சாப்பிட்ற லாபம் நமக்கு வந்துடும். 10 பேர் அசல். மக்களுடைய பசியை தீர்க்கறதுக்கு இது பனி சாப்பாடு எல்லாமே குடல், மீன் சாப்பாடு, சிக்கன் சாப்பாடுலாம் 50 ரூபா. சூப்பர். ஓ பரவாயில்லையே, 50 ரூபா. மக்களுக்கு சிறப்பாக தான் பண்ணிக்கே அது கணினி பண்ணிடும். பேரே 10 ரூபா புரோட்டா கேட்டதான். அப்படியா? பேரே 10 ரூபா புரோட்டாங்கிறதா? சூப்பர் சூப்பர் சூப்பர். சூப்பர். டீயும் நல்லா இருந்தது. நான் ராஜபாளையத்தை வந்து ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகுது. அதான் லாஸ்ட் வந்ததா? ஃபர்ஸ்ட் டைம் ஜிம்முக்கு போகிறேன். அந்த அருணாள் ஜிம் போகிறேன். அவர் மாரிமுத்து 2 நாள் பழக்கம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். இது எல்லாமே வந்து ஏழ்மையான பாடி பில்டர்களை மீட் பண்ணி. அவங்க ஆமாம், இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அவங்க எப்படி இருக்கீங்க? இது நண்பர் தான். மாரிமுத்து. ஃபர்ஸ்ட்டு வந்து வெள்ளை இவர் தான். அதையும் அது 30-35 வருஷம் பழக்கம். முதல் டைமாக இங்கே வந்து இவர் இன்டர்வியூ எடுக்க போகிறாங்க. அது இல்லாமல் வந்துட்டு அவங்களுடைய பசங்களை இது பண்ண போகிறாங்க. அதனால் அவரை கூட போய் இந்த இது கொஞ்சம் சிறப்பாக இது பண்ணலாம். ஓகேங்களா? நன்றி. வாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கார். ரொம்ப இன்ட்ரெஸ்டாக வேலை பார்ப்பார். நேற்று ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணார். நீங்கள் வர்றீங்கன்ட்டு எப்படியும் குப்பையெல்லாம் வந்துடுது. ஓகே ஓகே. டெய்லியும் ஒருக்கா கூட்டணும்.
மேக்ஸிமம் நாங்களே செஞ்ச ஜாமான் தான். ஃப்ரெண்டு பண்ணுற சூப்பர். அந்த ஃபீல் எப்படி இருக்குது ஜிம்ல வந்தோம்ல. இன்னும் க்ரௌடாக இருக்கும். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசியில் கொஞ்சம் பசங்க கோயில்கள்னு போயிடுவாங்க. முன்னாடி காம்படிஷன் தான் 50 பேர் 60 பேர் போவோம் நாங்கள். காம்படிட்டர் அதான் சார் அதெல்லாம் இப்போ வரும்போது குறைச்சாச்சு. அதான் வரும்போது சார் சொல்றாங்க எவ்வளோ பேர் உங்களை க்ரோத் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க அவங்க. ஆமாம், இப்போ எல்லாம் குறைச்சாச்சு. பசங்க எல்லாம் வேறு லெவலில் போயிட்டு இருக்காங்க. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை. அதனால் ஜிம்மை ஒழுங்காக பண்ணுவோம். நாங்களே காம்படிஷன் நடத்துவோம் இயர்லி ஒன்ஸ். ஜிம்மில் வச்சு பவர் லிஃப்டிங்கு நல்லா ஓப்பனில் ஜிம் வச்சு ஒரு பாட்டு போட்டு விட்டு பசங்களுக்கு ஏற்றி அதிகமாக வெயிட் அப்படின்னு என்ன பண்ணால் நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அதான் சொல்லிடுவேன் முதல்ல அட்மிஷன் போடும்போது. அப்படி எதை வேணா உடச்சிடுவோம். செய்ய மாட்டாங்களா? உனக்கு எதுவும் அடிபடாமல் பார்த்துக்கோ. திட்டுவேன் பயங்கரமா, அது அவங்களுக்கு தெரியும். நம்ம இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடையாது. இப்போ எல்லாமே கமர்ஷியல் நம்ம அங்கே பண்ணுவோம் சென்னையிலாம். இங்கெல்லாம் வந்து பார்த்தா போலீஸ் ட்ரைனிங்க்கு அனுப்பணும்னு சொல்லிட்டு மாஸ்டர் மாரிமுத்து அவங்க இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதே நிறைய பேர் வந்து டெய்லி இது ஒரு ரொட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. இப்போ சார் ஏற்படுறாங்க பார்ப்போம். மேலே போயிட்டாரு. இன்னைக்கு தான் ஃபிட் ஆயிருக்கு. சூப்பர் சூப்பர். போலீஸ் ட்ரைனிங் எப்போ ஏறினது? ஓ அப்போ இருந்தா ஏறி வந்து ஒரு 10 வருஷம் சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. இதாங்க நீங்க சொல்ற மாதிரி போடுவாங்க. அந்த சோப்ல வந்து நாடி வச்சா டபுள் ஸ்டார் கூட ஒன்றும் கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பேசுங்க. அதில் கொஞ்சம் இங்கிட்டு ஸ்டார் வச்சா 4 ஸ்டார். அதுல ஏறி நாடி வைக்கணுமா? ஆமாம். இப்போ இந்த 40 வயசுல பாருங்க எப்படி இது பண்றாங்க. சொல்ற மாதிரி ரொம்ப வருஷம் ஆச்சு. பரவாயில்ல சூப்பர். புல்லப்ஸ் தான் சார். புல்லப்ஸ் அந்த புல்லப்ஸ் தான் யாரும் முடியும். நம்ம இதெல்லாம் சென்னையில் பார்த்தோன்னா நிறைய கமர்ஷியலாக இது பண்ணுறாங்க. நல்ல விஷயந்தான் இப்போ இருக்க அப்டேட் பண்ணுறது. ஆனால் இந்த மாதிரி வந்து செய்கிறது வந்து இந்த மாதிரி ஜிம்மில் செய்கிறது தான் வந்துட்டு நிறைய பெனிஃபிட் கொடுக்கும். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணது இந்த மாதிரி இடத்துல தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ இருக்க மாதிரி மிஷினில் வந்துட்டு கண்ட்ரோலிங் இது கிடையாது. அதான் இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மேனுவல் ஜிம்மில் இது பண்ணால் தான் எங்களை பொறுத்தவரைக்கும் நல்லா ஃபிட்டாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம தம்பி இதுல ஏதோ கேள்வி கேட்டேன்னு சொன்னேன். எனக்கு ஜிம்மை பார்த்துட்டு கேள்வி நிறைய வந்துச்சுண்ணா. இந்த இதெல்லாம் நாங்க பார்த்ததே கிடையாது. சைக்கிள் செயின் அங்கிட்டு தொங்குதுன்ற மாதிரி தான் இருக்கு எனக்கு பாக்குறதுக்கு. இது கூட ரோப்ஸ் கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ட்ரைனிங்லாம் போகணும். இது இப்போ நார்மலா ஜிம்முக்கு போனா நம்ம பாதியில தான் போதும், ரோப்பை மீதி தள்ளி கொண்டு. ஆமா ஆமா கண்டிப்பா. இது அந்த என்ன பண்ணாரு இப்போ உட்காந்து செயின் அடி சைக்கிள் சுத்துற மாதிரி கிருட்டுனா என்ன செயின் தனியா மேல ஏறுது அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். இது மதுரையில எங்க மாஸ்டர் நாங்க படிக்கும் போது மதுரையில தான் ஒர்க் அவுட் பண்ணோம். ஒலிவா ஜிம்ல எங்க மாஸ்டர் சிவகுமார் சார் ஜிம்ல ஆரம்பத்துல இந்த மாதிரி தான் அவரோட கைடன்ஸ்ல தான் இதுலயே வந்துட்டோம். இது எவ்வளவு லோடு போட்டாலும் ஒன்றும் ஆகாது. ரோப் மாதிரி அந்து போகாது. இது கிட்டத்தட்ட 20 வருஷமா அப்படியே இருக்கு. எதுவுமே மாத்தல, அப்படியே இருக்கு. நாங்கெல்லாம் செஞ்சது ஹெவி லோடு 100% ரிசல்ட் இருக்கு. நான் வந்து மோகன் ஜிம் சொல்லிட்டு இது பண்ணுவேன். நான் ஏகாம்பரன் நிறைய பேர் மோகன் பாபு சொன்னாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி இதில் தான் ட்ரெயின் பண்ணோம். ஓகே, கிட்டத்தட்ட 40 வருஷம் அது மாதிரி 46 வருஷம் ஆகுது. இதெல்லாம் இது மாதிரி வந்தால் பேசிக் இன்னும். ஆமாம் பேசிக்கல அதான் நம்மளுக்கு எல்லாமே. அப்போ இந்தியாலாம் பண்ணதான் இந்த மாதிரி தானே. ஸோ இது மாதிரி வந்துட்டு இது சூப்பரான ஒரு செட்டப். ஆமாம், இந்த மாதிரி நான் திருப்பி வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ கம்மியாக இருக்கும். ஆமாம், பொருளாதாரமும் நம்ம வந்து ரொம்ப செலவு பண்ண தேவையில்லை. அதான் அதே போல் பசங்க பார்த்தீங்கன்னா பாருங்க, பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க பாருங்க. இன்றைக்கி வந்து பயங்கரமாக இந்த ஃபிட்னஸ் சென்டர் போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரி ஃபிட்டாக இருக்கும் கூட. இப்படி இந்த ஒரு சின்ன ஒரு எவ்வளோ ஃபீஸ் வச்சுருங்க? மந்த்லி வந்து 350, இயர்லி ஃபீஸ் வாங்கினா 250. ஓகேங்களா? ஆமாம், இந்த மாதிரி வந்துட்டு
எந்த அது ஜிம் இப்பதான் இப்போ கூட்டணும் நம்ம வந்து fees. சொல்றோம் இந்த ஜிம் சரியில்லாம் கூட்டினீங்க? இதான் ஜிம். ஆமா 150 ரூபாயா? ஆமா இப்பதான் கூட்டியிருக்கோம் ஃபீஸை 350 ஆக்கிட்டேன். ஸோ அது மாதிரி வந்துட்டு சீப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஜிம்முன்றா இதுதான் ஆரோக்கியம், காத்தோட்டமாக இருக்கு பாருங்க. இது எலக்ட்ரிசிட்டி எதுவும் கிடையாது. நேச்சுரலாக பண்ணி நல்லபடியாக இருக்கலாம். இந்த மாதிரி எவ்வளோ பாருங்க மரங்க. இதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இன் ஃபியூச்சரில் அது மாதிரி தான் பண்ண போகிறாங்க. மரம் தான் உங்களுக்கு கவரே உள்ள. நாங்கள் ஃபஸ்ட்டாக இப்படி தான் இருந்தோம், மோகன் ஜிம்மு. அதே மாதிரி தான் இவங்க வந்து இந்த மாதிரி இப்போ வச்சுருந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். என்னுடைய ட்ரீமே அது மாதிரி தான். இப்போ செட்டப் பண்ண போகிற இது மாதிரி தான். இப்போ அண்ணனோட அறிமுகத்தை பற்றி சொல்லுங்கண்ணா. நம்ம கிரியண்ணா அறிமுகம் உங்களுக்கு எப்படி அமைஞ்சது? முழு நேர உழைப்பு இங்கே தான் சார். ஆமாம், அது எங்க எல்லாரோட சப்போர்ட் தான். நான் ஒரு ஆள் இதை எதையுமே செய்ய முடியாது. எங்க பசங்க தான் என்னோட ஃபேமிலியே. இல்லை பசங்க இப்போ நீங்கள் உங்களுக்கு தெரியுமா நான் தெரியாது, எல்லாரும் பற்றி பசங்க தான் வந்து இப்போ எனக்கு எது அனுப்பிச்சா பசங்க வச்சு தான் அனுப்புவாங்க. அது பாண்டிங் இருக்குது ரொம்ப இருக்குது. என்னோட பெரிய பெரிய ஜிம்மெல்லாம் இருக்கு இதே டிஸ்ட்ரிக்ட்ல, பக்கா ஜிம்மெல்லாம் இருக்கு. ஆனா எனக்குன்னு ஒரு மரியாதை உண்டு. அதுக்கு என்னென்ன காரணம், எல்லாரும் இவங்க தான். நான் வந்தேன்னா எப்படியும் ஒரு 50 பேர் கூட வருவாங்க. நானும் அப்போ காம்படிஷன்லாம் பண்ணேன். மிஸ்டர் தமிழ்நாடு புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன். ஆமாம், புதுக்கோட்டையில் வச்சு பார்த்தேன். அவர் ஆமாம், அவர்கிட்ட பேசலப்ப அவர் நம்பர் ட்ரங்க் நம்பரு 67. இப்போ ஞாபகம். அவர் 65 to 70 கேட்டகரியில் பண்ணாப்புல. அப்படி ஒரு பாடி பில்டரை நான் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் இவர் சைலண்ட்டாக இருந்தார். ஐசிஎஃப் டீமு அவங்கெல்லாம் ஒரு குரூப்பு கேங்காக இருந்தாங்க. அவங்க எல்லாம் பயங்கரமாக அப்பர் போட்டு இப்படி இப்படின்னு இருந்தாங்க. இவர் சாதாரண சிம்பிளாக இருந்தார். ஆமாம், ஸ்டேஜில் பார்த்து அரண்டோம், தை மசிலு, லேட் மசிலு, எங்களை அறியாமலே நாங்கள் கை தட்டிக்கிட்டே இருக்கோம். நாங்கள் இல்லை, இவருக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. ஆனால் அங்கே லோக்கலில் இருக்க பீப்புள் ஆடியன்ஸ் அவ்வளோ பேர் கை தட்டுறாங்க. இவங்க வந்தாங்க, நான் ஒருத்தர் உட்காந்துருந்தேன் நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. அப்போது என்னை வந்து சார் தான் சார் இங்கே உட்காந்துருக்கீங்க கேட்டீங்க முடியுதோ, இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் இதை பார்த்தோம் இல்லையா, அங்கே தான் பார்த்தோம் இல்லையா. ஆமாம், அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் பார்த்தோம். இவங்க பண்ணது தான் அடுத்த இதுக்கு போகிறதுக்கு ஊந்துலாக இருந்து, இப்போ நம்மளுக்கும் இது மாதிரிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி, நம்ம ஒன்றுமே இல்லையே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி அறிமுகம். அதுக்கப்புறம் அதுலேருந்து இது வரலாம் மெயின்டைன் பண்ணலாம். அதான் உள்ள வந்தோன்னே தான் அண்ணன் நிற்கிறீங்களே. குரூப்ஸ்னு போட்டு அண்ணன் போட்டோவோட என்ட்ரு ஆனானே நான் தான் பார்த்தேன். யார் அது பெரிய பாடி பில்டர் ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கிரி அண்ணா. ஆமாம், இல்லை நான் இது வைக்கிற அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு நேச்சுரான பாடி பில்டரு கிரி சார். ஏகாம்பரம் அண்ணன், ஏகாம்பரம் அண்ணனும் எனக்கு நல்ல பழக்கம். எங்கள் மாஸ்டர் வச்சு அவர் சிவகுமார் சாருக்கு மதுரையில் டெமோ பண்ண வருவாப்புல, ஜட்ஜ்மெண்ட்டுக்கெலாம் வருவாப்புல. எல்லாரும் ஏகாம்பரம் சார்பாங்க. நான் அண்ணனே பழகிட்டேன். அவங்க ஃப்ரெண்டு இவங்க எல்லாம் ஒரே ஃபேமிலி மாதிரி தான். ஆமாம், அதே ஸ்டைலில் நேச்சரான பாடி பில்டரு, ரொம்ப யதார்த்தமான அது. எந்த பந்தா இருக்காது, நிறைய விஷயம் இருக்குது, ஆனால் எந்த பந்தா இருக்காது. ஆமாம், இவர் வந்துட்டு 35 வருஷம் கிட்ட ஃப்ரெண்டு. இதனால நாங்கள் வந்து அந்த பாடி பில்டிங்கில் காம்படிஷன் போகும்போது இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்லாம் கிடையாது. தனியாக போவேன், தனியாக வருவேன். அப்போது திடீர்னு ஒரு கும்பல் வந்துட்டு இது பண்ணும்போது இவங்க ஊர் கும்பல் இவர் தலைமையில் வந்து கைத்தட்டுறாங்க, நல்லா இது பண்ணுறாங்க. அது மற்ற ஊர் பண்ணுறத விட இவங்க தனியாக வந்து நம்மளுக்குன்னு சொல்லி இது பண்ணும்போது நம்மளுக்கும் ஆள் இருக்காங்க சொல்லிட்டு. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு டீமாக இருக்கும், கம்பெனி டீமு, ஐசிஎஃப் டீமு, ரயில்வேஸு இது மாதிரிலாம் இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு ஜனம் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் அப்படி இல்லை, நம்ம தனியாக ஆள் ஒன்று வேலையெல்லாம் இருக்காது. அது மாதிரி இருக்கும்போது இவங்களுடைய ஊந்துதல் அதுலேருந்து இன்னும் மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இவர் ஜிம்முன்ற இதில் வந்து ரொம்ப ஒன்றியே இருப்பார். ஸோ அதனால் இந்த மாதிரி ஜிம்மு
செட்டப் பண்ணி அதுக்கப்புறம் என்னை வந்து இன்வைட் பண்ணுவார் வருஷம் முன்னெல்லாம். அதுக்கப்புறம் என்னால் வந்து இந்த ஜிம் வச்சதுலேருந்து நான் வர முடியல சரியா. ஸோ அந்த இது இன்னும் நட்பு தொடர்ந்துனே இருக்குது. அது இல்லாமல் வந்துட்டு இவர் வந்து இந்த பசங்களுடைய கூட வந்து ஈடுபாடு ரொம்ப ஜாஸ்தி. அந்த பாடி பில்டிங் கலையை வளர்க்குறதுக்கு நிறைய பாடுபட்டுறாங்க. அதெல்லாம் வந்து வருஷம் காம்படிஷன் நடத்தினே இருப்பாங்க. இவருடைய தம்பி இருக்காங்க சோமசுந்தரம் சொல்லிட்டு, விருதுநகர் மாவட்டத்தில் வந்து நீங்கள் தான். ஆமாம், முதல்ல ஃபர்ஸ்ட் நாங்கள் தான் அசோசியேஷன் ஆரம்பித்தோம், பாடி பில்டிங் அசோசியேஷன். Marset, the protein factory. North Usman Road, T Nagar, Chennai. ஃபர்ஸ்ட் போன இடத்துல வின் பண்ணிட்டீங்க. நான் வின் பண்ணியிருக்கேன். வின் பண்ணிட்டு இப்போ ப்ரைஸ் எடுத்து வீட்டில் கொடுத்துருப்பீங்களா? நான் பாருங்க நான் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க ரியாக்ஷன் எப்படி இருந்தது? இதெல்லாம் சும்மா வேற யாராவது ஜாயின் பண்ணிருப்பாங்க. அப்புறம் நான் வீடியோலாம் காமிச்சு அவங்க பரிசு கொடுத்ததெல்லாம் காமிச்ச அப்புறம் தான் நம்பினாங்க. கப்பலுக்கு நங்கூரம் போடுவாங்க, ஜிம்முக்கு நங்கூரம் போட்டு வச்சிருக்காங்க நடுவுலையே. நங்கூரமா? ஆமா, நங்கூரம் போட்டிருக்கீங்க நடுவில். இல்லை சார், இது வந்து மன்னர் காலத்தில் உள்ள உடற்பயிற்சி கருவி. இதுலேயே நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணலாம், நம்ம டம்பல்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த ஜிம்மில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி நீங்கள் இருக்குது? இது வந்து நேச்சர். அதுபோக நீங்கள் இண்டோர் ஜிம்லலாம் வெயிட்டை கீழே போட முடியாது. இங்கே டெட் லிஃப்ட் போடலாம், டம்முன்னு வெயிட்டை போடலாம்.